நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்வாங்கும் இருதயமுள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். எல்லாம் கைத்தட்டி பாடலாம். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார். பாடுவோம். தேவைகள் 282 பெர்க்மான்ஸ் பாட்டு புக்கு. எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடோ புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடோ புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பின்வாங்குகிற வாழ்க்கை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட அதனுடைய ஆபத்தை குறித்து உங்களோடு பேசி, எப்படி அந்த பின்மாற்றத்திலிருந்து இல்லைனா பின்மாற்றம் வருகிற அந்த வாழ்விலிருந்து ஒரு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்களோடு கூட பேச கர்த்தருடைய ஆவியானவர் அடியனுக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கிருபை தருவாராக. இந்த செய்தியை கடந்த நாட்களில் கர்த்தருடைய இருதயத்தில் போட்டு கொண்டிருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளை தந்தார். எனவே நேரம் குறைவாக இருக்கிறபடியால் நீங்கள் யாவரும் கவனமாக அதை கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். பின்மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஆபத்தானது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே பின்மாற்றம் அவர்களை அழித்துவிடும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருக்காக வாழ்கிற பிள்ளைகளை இந்த பின்மாற்றத்தின் ஆவி, அது ஒரு அசுத்த ஆவி, அது அவர்களை கர்த்தரை விட்டு பின்வாக இழுக்கிறது. அல்லேலூயா. பின்மாற்றம் என்று சொன்னால் கர்த்தரை மறப்பது, ஜெபத்தை மறப்பது, வேதத்தை மறப்பது, ஆலயத்தை மறப்பது, கர்த்தரோடு உள்ள உறவை மறந்து தங்களுடைய சுயத்தினால் மாம்சத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் பாவத்திலே வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் பின்மாற்றம். பிரைஸ் தி லார்ட். அப்போ பின்மாற்றம் என்று கர்த்தரோடு வந்தாச்சு, கர்த்தரோடு இணைஞ்சாச்சு, ஆண்டவரை கைப்பிடிச்சாச்சு. ஆனால் இப்போ ஏதோ ஒரு உலக ஆசை, இல்லைன்னா ஏதோ ஒரு பாவ ஆசை, ஏதோ ஒரு உலக கவலை, ஏதோ ஒரு காரியம், பொல்லாத பிசாசு ஜனங்களை பின்னாக இழுத்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. இந்த பின்மாற்றம் இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அநேகருக்கு இந்த பின்மாற்றம் வந்து கொண்டே இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்களே தங்கள் வாயை திறந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு போர் அடிக்கிறது, எங்களுக்கு சலிப்பாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் என்பதை நான் அடியேன் கேட்டிருக்கிறேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, பேசாமல் பின்னாக நாங்கள் முன்னாடி எப்படி வாழ்ந்தோம் அப்படியே நம்ம போயிடலாம் அப்படின்னு கூட நாங்கள் யோசிக்கிறோம் என்று சொன்னவர்கள் நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பின்மாற்றத்துக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். அதாவது சில மனிதர்களை பார்த்து பின்மாறிடுவாங்க, சிலவங்க சில ஊழியக்காரங்க சரியில்லாததை பார்த்து பின்மாறி போயிருக்காங்க, சிலவங்க சில பண ஆசையில் பின்வாங்கி போயிருக்காங்க, உலக ஆசையில் பின்வாங்கி போயிருக்காங்க.
ஆனால் எல்லாவற்றையும் பார்த்தாலும் இந்த பின்மாற்றம் என்பது ஒரு அசுத்த ஆவியினுடைய மறைமுகமான வேலை. ஒரு அசுத்த ஆவியினுடைய ஒரு மறைமுகமான ஒரு வேலை. ஒரு நல்ல ஆண்டவருக்காக வாழ நினைக்கிற, இல்லைனா வாழ்ந்து கொண்டு இருக்கிற, பிரகாசிக்கிற ஒரு பிள்ளைய, ஒரு தேவ பிள்ளைய, ஒரு தேவ மகனை இந்த பொல்லாத ஆவி கண் வைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரை அறியாமல், கர்த்தரை தேடாத இருக்கிறவங்க மேலே அவனுக்கு எந்த ஒரு கண்ணும் கிடையாது. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே அவனுடைய ராஜ்யத்துக்காகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவனுடைய ராஜ்யத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கூட்டம் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அவன் கண் வைக்கிறான், அவர்களுக்கு விரோதமாய் திட்டம் தீட்டுகிறான். அவர்களுக்கு விரோதமாக பொல்லாத சேனைகள், ஆவிகள் எழும்பி எப்படியாவது அவர்களை பின்னாக இழுக்க முயற்சிக்கிறது. எலியா மிகப்பெரிய தேவனுடைய மனுஷர். அவர் ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினதை பார்க்கிறோம். ஆனால் அந்த எலியா ஏசபேல் என்று சொல்லுகிற ஒரு ராணியுடைய பேச்சை கேட்டு பயந்து போய், இனி நான் அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி ஒரு சூரச் செடிக்கு கீழே போய் படுத்துக்கொண்டு, கர்த்தாவை என் ஜீவனை எடுத்துறோம் என்று ஜெபம் பண்ணினார். பின்மாற்றத்தின் ஆவி அந்த அளவுக்கு ஆமென் அவரை இழுத்து கொண்டு போனது. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆமென் ஒரு பயத்தோடு எப்பொழுதுமே காணப்படணும். கொஞ்சம் ஜெபம் பண்ணோன்னே நமக்குள்ள பெரிய எண்ணங்கள் வந்துடக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் கண்ணீரோடு தாழ்மையோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ள எந்த பெருமைக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை பயன்படுத்தினால், நான் அடிக்கடி சொல்வது போல், அது கர்த்தருடைய செயல், அவ்வளவுதான். நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்ல இந்த மரங்கொத்தி கதை எத்தனை பேருக்கு தெரியும்? மரங்கொத்தி கதை தெரியுமா? தெரியாதவங்க கேட்டுடுங்க. ஒரு மரங்கொத்தி ஒரு பெரிய மரம், பழைய பெரிய மரம், அது வெட்டினாலே 3 நாள் ஆகும். அவ்வளோ பெரிய மரத்தை இருந்து கொத்திக்கிட்டே இருந்துச்சான், டொக்கு டொக்கு டொக்குன்னு. அப்போ திடீர்னு வானத்திலிருந்து ஒரு இடி அந்த மரத்துக்கு மேலே விழுந்துச்சான். இந்த மரங்கொத்தி பறவைக்கு பெருமை தாங்கலை. நான் கொத்தி இவ்வளவு பெரிய மரம் என்ன செஞ்சிட்டு சாஞ்சி பொத்துன்னு விழுந்துன்னு, அது பயங்கர பெருமை. அதே பெருமையோடு போய் இன்னொரு மரத்தில் போய் கொத்திச்சான், கடுமையாக கொத்தி கொத்தி கடைசியில் அழகே உடஞ்சி போச்சான். அவன் பெருமை ஆபத்து. ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்தாலும் அது கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய கரம் இருக்கிறதுனால தான் அங்கே ஒரு கிரியை நடக்குது. இல்லைனா நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம அற்பமானவர்கள். ஹல்லேலூயா. நம்ம பேதையர்கள், நம்ம படிப்பறிவு இல்லாதவர்கள், நம்ம திறமை இல்லாதவங்க, நம்ம சாமர்த்தியம் இல்லாத, நம்ம சோர்ந்து போகிறவங்க. ஒரு காய்ச்சலுக்கு இந்த சரீரம் தாங்காது, ஒரு லூஸ் மோஷனுக்கு இந்த பாடி தாங்காது. அவ்வளவு அற்பமான சொற்பமான மனிதர்கள். நம்மை பயன்படுத்துவது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கொஞ்சம் மனசு உடைஞ்சு பேசிட்டா நம்ம உடனே அவ்வளவு சாதாரணமான மனிதர்கள் நாம். எப்பொழுதுமே நம்மை ஆண்டவரே, அப்பா என்னை நான் தாழ்த்துகிறேன்ப்பா என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நம்ம விழுந்து விழுந்து பழகும். நான் சொல்லுவேன், அடிக்கடி தெய்வ பாதத்தில் நீங்கள் விழணும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஆண்டோடைய பாதத்தில் உங்கள் சிந்தையில் நீங்கள் விழுந்துக்கிட்டே இருக்கணும். லிட்ரலாக ஃபிசிக்கலாக நீங்கள் உங்கள் ஜெப அறையில் விழலாம், சர்ச்சில் வந்து நீங்கள் அப்படியே ஆண்டோட பண்ணலாம். ஆனால் அடிக்கடி நம்ம சிந்தையில், ஆண்டவரே உங்கள் பாதத்தில் நான் விழுறேன்ப்பா. அந்த 24 மூப்பர்கள் அந்த கிரீடங்களை கழற்றி ஆட்டுக்குட்டி அவனுடைய பாதத்துங்களை வைத்தது போல, ஆண்டவரே நான் உடைய பாதத்தில் நான் விழுறேன்ப்பா, உடைய பாதத்தில் நான் விழுறேன்ப்பான்னு அடிக்கடி நம்ம சொல்லணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பெருமை நம்மை பின்மாற்றத்துக்குள் இழுத்து செல்லும். இந்த பெருமைக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்மை கொண்டு கர்த்தர் என்ன காரியம் செஞ்சாலும் அது அவர் நம்மை பயன்படுத்துவது நமக்கு கிடைச்ச பாக்கியம். ஹல்லேலூயா. அது அவர் செய்கிறார், அவ்வளவுதான். அப்போது ஸ்தோத்திரம். இதை வந்து ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஆம்பிளிஃபைட் பைபிளில் இதை எப்படி போட்டிருக்காங்கன்னா, த பேக் ஸ்லைடர் இன் ஹார்ட் வில் ஹாவ் ஃபில் வித் ஹிஸ் ஓன் ராட்டன் வேஸ் அப்படின்னு போடுறாங்க. அதாவது பின்வாங்குகிற இருதயம் உள்ளவன் தன்னுடைய வழியெல்லாம்
அழுகி போகிற வழிகளை பின்பற்றுகிறவன், தன்னுடைய வாழ்க்கை ஒரு அழுகி போகிற வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கை இருக்கிறதை உணராதவன். ஆமென், அல்லேலூயா. தன்னுடைய பார்வையிலே எல்லாம் சரியாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறவன், ஆனால் அவன் வாழ்க்கை அழுகி கொண்டே இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை ஒரு அழுகி போன ஒரு பழத்தை போல அது அழுகி கொண்டே இருக்கிறது. அதான் பின்மாற்றம், அதான் பின்மாற்றம். அந்த அசுத்தாவிகள் அவனுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கிறது. நாம் ஒரு நாளும் இந்த பின்மாற்றத்தின் ஆவிக்கு நம்ம ஒரு நாள் ஒப்பு கொடுக்கவே கூடாது. எல்லாம் கரம் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா என்னை காத்துக்கொள்ளுன்னு சொல்லுங்கள். என்னை காத்துக்கொள்ளப்பா, என்னை காத்துக்கொள்ளப்பா. நான் இன்னும் தீவிரமாக உமக்கு முன்பாக ஓடணும். இன்னும் ஆண்டவரே, அந்த பவுல் சொல்கிறது போல எனக்கு பின்னானவைகளை மறந்து முன்னானதை நாடி எனக்கான ஓட்டத்தில் நான் ஓடுறேன்னு சொன்னது போல பொறுமையோடு நான் ஓட எனக்கு கிருபத்தாரோன்னு கேளுங்க. கிருபத்தாரோ, கிருபத்தாரோ, ஹல்லேலூயா. எனக்கு கிருபத்தாரோ, ஹல்லேலூயா. வழுவாமல் காத்திட்ட தேவனே, உம் வலக்கரம் நித்தவரே, வல்லடிக்கெல்லாம் நீக்கி என்னை காங்கி செய்பவரே, வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் நீக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே, ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாடி வார்த்தைகளும் போதாதே, என் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை, என் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை. ஹல்லேலூயா. நம்முடைய கால்கள் வழுக்குகிறது என்று சொல்லும் பொழுது, கர்த்தாவே உடைய கிருபை என்ன தாங்குதுன்னு தாவீது பாடுறது போல நம்மை காக்கிறது அவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. நம்மளை பலப்படுத்துறவுடைய கிருபை தான். ஏசப்பா, நான் கடைசி வரைக்கும் நான் நின்று ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும்ப்பா, ஹல்லேலூயா, அநேகருடைய ராஜ்யத்துக்கு நான் கொண்டு வரணும்ப்பா. அடிக்கடி நம்ம ஜெபிக்கிறவளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்போவுமே நம்ம அதுக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம எதிர்க்கிற ஒரு எனிமி அவன், ஆமென், ஸ்தோத்திரம், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனிமி. ஆனால் கர்த்தர் அவனை காட்டிலும் நமக்கு அதிகாரத்தை தந்து நம்மை வழிநடத்த நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது இந்த பின்மாற்றம் என்பது, பின்மாற்றத்தில் இருக்கிறவன், ஆமென், ஸ்தோத்திரம், தான் ஒரு பின்மாற்றத்தில் இருக்கிறான் என்பதை உணராமல் வைக்கும். அதுதான் அந்த ஆவியுடைய பெரிய டெக்னிக், பெரிய ஒரு தந்திரம். ஹல்லேலூயா. பின்மாற்றத்தில் இருக்கிறவனுக்கு தன்னுடைய வாழ்க்கை அழுகி கொண்டு இருக்கிறன்னு அவனுக்கு தெரியாமலே அவனை வச்சுருக்கோம். அதுதான் அந்த ஆவியினுடைய பலன், அந்த ஆவிக்கு என்ன தந்திரம். ஹல்லேலூயா. அவ்வளோ ஆபத்தானது. அவன் தன்னைத்தானே கெடுத்து கொண்டே இருப்பான். அவன் கண்ணெல்லாம் அதை அடைச்சிரும். ஹல்லேலூயா. அப்போ எப்படி இதை கண்டுபிடிப்பது, இந்த பின்மாற்றத்தை எப்படி கண்டுபிடிச்சி எப்படி ஜெயம் எடுப்பது என்பதை நான் சீக்கிரமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பின்மாற்றத்தில் இருக்கிறேன் இல்லைனா எனக்கு பின்மாற்றம் வர்ற ஒரு அறிகுறியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம். ஒரு சில அறிகுறி இருக்குது, ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த COVID-19 வரும்பொழுது என்ன சொல்லுவோம், அறிகுறி வச்சு கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு இருமலாக இருக்கா, தொண்டை கரகரப்பாக இருக்கா, மூக்கடைக்குதா, ஐயையோ போய் செக் பண்ணுங்கள், உடனே செக் பண்ணுங்கள், போய் ஊசியை போடுங்க. அந்த மாதிரி சில அறிகுறி இருக்குது. அந்த அறிகுறி இன்னும் வரப்போகுது, அந்த ஆவி, பின்மாற்றத்தின் ஆவி இன்னும் வீட்டுக்குள்ளே வரப்போகுது, என் வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு அது முதல்ல சிம்டம்ஸ் அடிக்கும். ஹல்லேலூயா. ஒரு காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி லேசாக ஒரு தலைவலி, சின்ன ஒரு மூக்கடைப்பு இருக்கும், டக்குன்னு படுத்தலுமோ அடுத்த நாள் காய்ச்சல் வந்துடும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ், ஒரு அறிகுறிகள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, அறிகுறி என்னென்னா, தேவ சமூகத்தை குறித்த தாகமும் வாஞ்சையும் குறையும்.
அதுதான் பின்மாற்றத்தின் ஆவி. பிடிக்க ஆரம்பிச்சுட்டு இல்லை பிடிக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்தை குறித்து என்ன குறைஞ்சிரும்? இன்ட்ரெஸ்ட்டு குறைஞ்சிரும். சும்மா போயிட்டு அங்கே போய் ஜெபம் பண்ணணுமா? இந்த ஆவி நான் சொன்னது போல் நம்முடைய வாழ்க்கையை அழுகி போக பண்ணும், நம்முடைய வாழ்க்கையை அழிக்கும். ஆனால் இது செய்கிற முதல் விஷயம் என்னென்னா, தேவ சமூகத்தை குறித்த அந்த வாஞ்சை நம்மகிட்டேருந்து எடுக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும். தேவ பிரசன்னத்தை குறித்த அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துரும். ஜெபம் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டே வராது. இன்னும் கொஞ்சம் உறங்குவோம், இன்னும் கொஞ்சம் தூங்குவோன்னு தான் தோணும். பைபிள் படிக்க தோணாது, பிரசங்கம் கேட்க தோணாது. அல்லேலூயா. சும்மா வேறு ஏதாவது வேலைகள் செய்வோம், கதை அடிப்போம், இப்படி தான் தோணும். இது முதல் அறிகுறி. அந்த தாகம் இருக்காது. ரெண்டாவது அறிகுறி என்னென்னா, இதில் வசனத்தை வச்சு தான் எடுத்துருக்கிறேன், வசனங்களை நான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் அதை ஒருக்கா கூட தியானிங்க. சில ஆவிக்குரிய விஷயத்தில் சீரியஸான விஷயத்தை கர்த்தர் ஆவியில் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது, இல்லை சில விஷயத்தை நமக்கு சொல்லும்போது அது ரொம்ப நிர்விசாரமாக இருப்பாங்க. அப்படின்னாலே இந்த பின்மாற்றத்தின் ஆவியினுடைய சில காரியம் இருக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப சில விஷயம் ரொம்ப சீரியஸாக ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார் அவங்கக்கிட்ட நேரடியாக பேசுவார். ஆனால் அவங்களுக்கு அந்த இதே இருக்காது, நிர்விசாரமாக இருப்பாங்க. வந்தால் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருப்பாங்க. அல்லேலூயா. வசனம் நீதிமொழிகள் 1:31-32 வீட்டில் போய் நீங்கள் அதை வாசிங்க, நேரம் இல்லை சரியா? நீதிமொழிகள் 1:31-32 எழுதி வைத்துக்கோங்க. முதல்ல நான் சொன்னேன் தாகம் இருக்காது. ரெண்டாவது என்ன இருக்காது? நிர்விசாரம். ஆவிக்குரிய விஷயம் ஆண்டவர் சீரியஸாக பேசும் பொழுது சில நிர்விசாரம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். சில சொப்பனங்கள் ஆண்டவர் உங்களுக்கு காட்டுறாரா, சில தரிசனங்கள் காட்டுற, கொஞ்சம் சீரியஸாக எடுங்க அதை. எத்தனை நான் சொல்கிறது புரியுது? சில சொப்பனம் ஆண்டவர்கிட்டருந்தே வரும் நம்மகிட்ட டேரெக்டாக. சிலது பிசாசு தரும். சொப்பனம் 3 வகையில் வரும். ஒன்று பிசாசு தரும், ஒன்று. ரெண்டாவது தொல்லையின் திரைச்சியினால் சொப்பனம் வரும், பைபிள் சொல்லுது. ரொம்ப தொல்லை அதிகமாக மண்டையில் போட்டு குழப்பிட்ட இடமா பாருங்க, அதுவே நைட்டு சொப்பனமாக வரும். 3 தெய்வமே சொப்பனம் தருவார், கனவு தருவார். சொப்பனம் தெய்வம் தருவார். தெய்வம் தருவதை கண்டுபிடிக்க முடியணும். ஹல்லேலூயா. சொப்பன வழியாக ஆண்டவர் பேசுவார், சொப்பன வழியாக பேசுவார். இது நடக்க போது இதுக்காக ஜோமனை வைப்பார் நம்மளை. ஆமென். ஹல்லேலூயா. சில ஆபத்துகள் வர முன்னாடி காட்டுவார், சில ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி சொப்பனத்தில் காட்டுவார். நம்ம நிர்விசாரமாக இருந்து நம்ம ஆவியில் அதை அப்படி பார்த்தாலும் அது நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இந்த சொப்பனம், ஒரு தாயாருக்கு இப்படி தான் ஒரு சொப்பனம் வந்தது. கர்த்தரிடத்துலேருந்து வந்த சொப்பனம். அவருடைய மகனுக்கு ஒரு ஆபத்து வர்றது போல் ஒரு சொப்பனம் வந்தது. அந்த தாயார் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவர் சொன்னார், அது பிசாசு தர்ற சொப்பனம், நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்கன்னு. ஆனால் கர்த்தர் கொடுத்த சொப்பனம், அது அவங்களுக்கு அந்த ஆவியில் கண்டுபிடிக்க முடியலை. என்ன நடந்தது? கரெக்டாக 2 மாதம் கழித்து அந்த மகன் இறந்து போனான். ரொம்ப சங்கடம். சொப்பனங்கள். ஃப்ரெண்ட்ஸோட குளிக்க போகும்போது ஒரு இதில் போய் டேம்னு நினைக்கிறேன், எங்கேயோ குளிக்க போகும்போது மூழ்கி இறந்து போனான். அவங்க அப்பா அழுதாங்க, ஐயோ அன்னைக்கே ஆண்டவர் என்னை காணிச்சாரு, நான் ஜெபம் பண்ணாமல் விட்டுட்டேனே, நான் நிர்விசாரமாக இருந்துட்டேனே. இது அந்த ஆவிகளுடைய வேலை, பின்மாற்றத்தின் ஆவியுடைய. நம்மளுக்கு ஒரு சீரியஸ்னஸே இருக்காது லைஃப்பை குறித்து, ஒரு இதே இருக்காது. ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து ஒரு சீரியஸ்னஸ். என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை ஆவிக்குரிய விஷயத்தில் டீல் பண்ண நமக்கு தோணாது, வராது. ஹல்லேலூயா. எப்பவும் பணம் இருந்தால் எல்லாத்தையும் தீர்த்துடலாம், ஆள்கள் இருந்தால், அவர் இருந்தால், இது இருந்தால், அப்படியே நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் சில விஷயம் ஜெபத்தில் தான் மாறும்னு நமக்கு உணரவே வராது. அந்த ஆவி அப்படி நம்மளை வச்சுருக்கோம். ஹல்லேலூயா. சில விஷயத்துக்கு ஜெபத்தை தவிர வேறு தீர்வே கிடையாது. சொப்பனங்கள் ஆண்டவர் காட்டுறாரா, ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, அழுங்க, அது நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. சில தரிசனங்கள் ஆண்டவர் தருவார், இதை உன்னை கொண்டு நான் செய்வேன்னு சொல்லுவார், அது நடக்கணும் ஆண்டவரை உபவாசம் பண்ணுங்க. யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தார். ஹல்லேலூயா. உன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ, உன் பிள்ளையை ஜீவனை கொண்டு எடுக்க போகிறாங்க. எப்படி பேசினார்? சொப்பனத்தில் பேசினார். அவன் சீரியஸாக இருந்தான், அவன் ஆவி அவ்வளோ அலர்ட்டாக இருந்துச்சு. அவன் அன்னைக்கு நிர்விசாரமாக இருந்திருந்தால் இயேசுவுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பாதிப்பு வந்திருக்கும், இயேசுவாகிய குழந்தைக்கு. ஆனால் அவன் அவ்வளோ அலர்ட்டாக இருந்தான். கரெக்டாக அங்கேயும் ஏரோது இங்கே மறிக்கவும் திரும்ப ஒரு சொப்பனம்,
நீ திரும்ப உன்னுடைய தேசத்துக்கு போ, உன்னை பிள்ளையின் உயிரை எடுக்க நினச்சவங்க இறந்துட்டாங்க. ஹல்லேலூயா. நிர்விசாரங்கள் நம்மை விட்டு மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். நிர்விசாரத்தின் ஆவிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். சில சிந்தைக்குள்ளே இருக்கிற, குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற, பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற இந்த நிர்விசாரங்கள் ஆவிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, வாலிப பிள்ளைகளுக்கு நிர்விசாரங்கள் போ இயேசுவின் நாமத்தில், இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. வாழ்க்கை குறித்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத வாலிப தன்மைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். நிர்விசாரத்தின் நாவிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் எனக்கு சில விஷயங்களை பேசும் பொழுது, கர்த்தர் ஊழியர் மூலமாய், பிரசங்கம் மூலமாய், பாடல் மூலமாய், சொப்பனம் மூலமாய், தரிசனம் மூலமாய் எப்படி ஆகிய என்னோடு பேசும் பொழுது அதை சீரியஸாக எடுத்து டீல் பண்ண, அதுக்காக ஜெபிக்க, உத்தரவாதம் பண்ண, உபவாசிக்க எனக்கு கிருபை தாரும் அப்பா. அந்த கிருபைகள் உண்டாகட்டும். ஓப்பன் அப் யுவர் ஐஸ். ஓ, அவருடைய கண்களை திறங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பின்மாற்றத்தின் ஆவியினுடைய வேலை. மூன்றாவது, அதே நீதிமொழிகள் 1:30 பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க நல்ல ஆலோசனையை விரும்ப மாட்டாங்க. நல்ல ஆலோசனையை விரும்ப மாட்டாங்க. அந்த நல்ல ஆலோசனையை விரும்பாதபடி அவங்கள மாற்றிடும். நல்ல அட்வைஸ் பண்ணால் இவங்க சும்மா, இப்போ ஒரு வார்த்தை வச்சுருக்காங்கன்னா பிளேடு போடுறது, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. இவங்க சும்மா போர் அடிக்க மாதிரி பேசுகிறாங்கன்னு. அது அந்த ஆவிகளுடைய வேலைகள். ஒரே நாளில் இது வராது. கொஞ்சம் கொஞ்சமாக மைன்யூட்டாக அது வேலை செய்யும். நல்ல அட்வைஸஸை கேட்க விடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் முக்கியமாக இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய இந்த மாதிரிப்பட்ட போராட்டங்கள் உண்டு. அதனால் எப்பொழுதுமே நம்ம சில பேரோடு பேசும் முன்பாக கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி நம்ம அந்நிய பாஷைகளை பேசி பிறகு நம்ம பிள்ளைகளோடு பேசினா அது சில கிரியைகளை உருவாக்கும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கணவர் கீழ்ப்படியாமல், குடிகாரரா, உங்களை மதிக்காமல் சண்டை போட்டுருக்கிறாரா, கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி நீங்கள் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு கேட்குது? புரியுதா? அப்புறம் அவர்கிட்ட பேசி பாருங்க, ஒரு கிரியை நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. தினமும் 1 மணி நேரமாவது அந்நிய பாஷை பேசி, வேறு அந்நிய பாஷை மட்டும் பேசி ஜெபிக்க உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. உங்கள் நாவுகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணட்டும். அப்படியே உட்கார்ந்துருக்காதீங்க. வர்றது வரட்டும், போகிறது போட்டும் நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்களுடைய உத்தரவாதம் கர்த்தர் உங்கள்கிட்ட தான் கேட்பார். உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலையா, உத்தரவாதம் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்பார். உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, ஆண்டவர் உத்தரவாதம் உங்கள்கிட்ட கேட்பார். ஆவியில் நிரம்பி ஜோம், ஆண்டவரே நான் அவர்கிட்ட எப்படி பேசணும், எனக்கு ஞானம் தாரோன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, மைட்டி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் கணவர் குடிகாரம், ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, சண்டைகள் இருக்குதா, நல்ல சாப்பாடு போட்டு கொடுக்கும்போது ஒரு கப்பு தண்ணி எடுத்து நல்ல ஜோமணி, ஆவியில் நிரம்பி ஜோமணி, ஏசப்பாவும் ரத்தமாக மாற்றேன்னு சாப்பாட்டில் தெளித்து கொடுத்துருங்க. சாப்பிடட்டு. இயேசுவின் நாமத்தில் உள்ள இருக்க போராட்டம் மாறும். நம்புங்க, இது நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சரியாக நேரம் ஆகட்டு, நான் பார்த்துக்கிட்டேன், அப்புறம் இருக்கட்டுன்னு நினைக்காதீங்க. அவன் வருவான் பாஸ்டர், அவன் இப்போ தானே 20 வயசு ஆச்சு, 30 வயசில் ஞானஸ்நானம் எடுத்தால் போதும். இயேசு 30 வயசுலாம் எடுத்தார், அவனும் 30 வயசில் விடாதீங்க. 30 வயசில் எடுக்கட்டுன்னு விடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஆலோசனை விரும்பாத இந்த மாதிரிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள்ள, நல்ல ஆலோசனை நம்ம பேசும்போது விரும்பலைன்னா இப்படிப்பட்ட ஆவிகளுடைய அறிகுறி இருக்குது. மைட்டி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியெல்லாம் நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ இது மாதிரி தான் அன்றைக்கி ஏதோ ஒரு கேள்வி ஏற்பட்டேன். இது மாதிரி என்னது, இந்த மஞ்சள் தண்ணியை ஏதோ ஒன்று கொடுப்பாங்களா, எது கொடுப்பாங்க, மாந்திரீகம் பண்ணிய ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அதை ஒருத்தவங்க அதை அந்த மஞ்சள் தண்ணியை ஜோம் பண்ணி ஒருத்தருக்கு கொடுத்து அவருக்கு விடுதலை ஆகிருக்கு.
உன்னை சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எங்கேயோ இருந்தோ கொண்டு வந்த ஒரு மஞ்சள் தண்ணியை கும்மா எடுத்து ஜோம் பண்ணி அவர் கணவருக்கு கொடுத்தாரு. அவருக்கு அதுக்கப்புறம் குடிக்கவே முடியல அவருக்கு. அல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்ம அந்த மாதிரிப்பட்ட விஷயத்துலலாம் கொஞ்சம் தீவிரமாக இறங்கணும். ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்பி ஜோம். நான் சொல்கிற எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசுங்க, வாயை திறங்க, உங்கள் நாவை ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு. கதை பேச எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. அல்லேலூயா. வருது பிசாசு, வரட்டு பார்ப்போம். வீட்டுக்குள்ளே வந்துட்டு பார்ப்போம் அவன், அதுக்கப்புறம் வரட்டு பார்ப்போம். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு யோசிக்கணும், ஆண்டவர்கிட்ட போய் நிற்கணும் வர்றதுக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். கர்த்தருடைய நான் மகிமை பரட்டும். ஒரு பிசாசு இப்படி தான் சொல்லிச்சான் ஒரு பாசட்ட, நீ என்னை விரட்டுற, நிறைய வாட்டி உன்னை அழிக்கிறதுக்கு உன்னை பின்தொடர்ந்து வாரேன், ஆனால் உன் வீட்டுக்குள்ளே மட்டும் என்னால் வர முடியல, அங்கே ஏதோ ஒரு அக்கினி எரிஞ்சிட்டே இருக்குது, உன் வீட்டுக்குள்ளே மட்டும் என்னால் வர முடியலை. அவர் சொல்கிறார், எப்பொழுதும் நான் 2 மணி நேரம் நான் அந்நிய பாஷையில் மட்டும் நான் ஜெபம் பண்ணுவேன். 2 மணி நேரம் தினமும் 2 மணி நேரம் அந்நிய பாஷை மட்டும் நான் பேசுவேன். ஹல்லேலூயா. ப்ரேயர் மெடிடேஷன்லாம் தனியாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. உங்களுக்கு பண பிரச்சனை இருக்கா? எத்தனை பேர் கடன் பாரம் இருக்குது? உங்கள் கொஞ்சம் பணத்தை கையை எடுத்து வச்சுட்டு, இல்லைன்னா ஆண்டோடைய முழங்கால் பண்ணி, ஆண்டவரே எனக்கு கடன் பாரம் இருக்குது, 1 மணி நேரம் தினம் அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் முடிவுக்குள்ளே சில கடன் பாரங்கள் மாறும். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு நீங்கள் அங்கே போனால் மாறும், எங்கேயும் போனால் மாறாது. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தவே சில விஷயங்களை வச்சுருக்க, சில தரித்திர ஆவிகள். அது சில வீட்டுக்குள்ளே பணம் இருக்கிற பணம் மறைஞ்சு போதா? எந்த வீட்டில் அப்படி நடக்குது? வச்சுட்டு போனால் அந்த பணம் இருக்காது, அங்கே தான் வச்சுட்டு போவாங்க, அப்புறம் வந்து பார்த்தா அந்த பணம் அங்கே இருக்காது. பீரோவில் அந்த பணம் மறைஞ்சு இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடந்திருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பீரோவில் அப்போ தான் பணம் வச்சுட்டு போவாங்க, திரும்ப வந்து பார்த்தா அந்த பணம் இருக்காது. மாந்திரிக வல்லமை அந்த வீட்டுக்குள்ளே. என்ன சமைச்சாலும் உணவில் டேஸ்ட் இருக்காது, என்ன மசாலா போட்டாலும் டேஸ்ட் இருக்காது, சப்புன்னு பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். அதெல்லாம் மாந்திரிக வல்லமைகள். என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? உங்கள் திறமையால் அதை சரி பண்ண முடியுமா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்புறம் கர்த்தரை குறித்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எரேமியா 2:19 சொல்லுது. வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை, நான் அப்புறம் சொல்கிறேன். கர்த்தரை குறித்த பயம் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த பயமே இருக்காது. கர்த்தரை அறியாத ஒரு வேற்று மார்க்கத்தில் உள்ளவங்க காலையில் 5 மணிக்கு, விடியகால 5 மணிக்கு பச்சை தண்ணியை தலைக்கு மேலே ஊற்றிக்கிட்டு ஒரு துண்டை, ஈர துண்டை கெட்டிக்கிட்டு வணங்கி நிற்கிறான். அந்த பயம் கிறிஸ்தவத்தில் கிடையாது, தெரியுமா? அந்த பயம் கிறிஸ்தவத்தில் கிடையாது. ஒரு சிலருக்கு தவிர நிறைய பேருக்கு கிடையாது. ஒரு தன் தெய்வமாக நினைக்கிற ஒரு சிலைக்கு முன்னாடி காலையில் விடியகாலம் 5 மணிக்கு, அது டிசம்பர் மாதமானாலும் சரி, என்ன மாதம் ஆனாலும் சரி, தலையில் பச்சை தண்ணி ஊற்றிட்டு வெறும் சட்டை இல்லாமல் துண்டை கட்டிட்டு நிற்பாங்க. இந்த பயம் கிறிஸ்தவத்தில் இருந்தால் கிறிஸ்தவம் என்றைக்கோ வளர்ந்துருக்கும். ஹல்லேலூயா. இங்கே வீட்டில் போய் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க சர்ச்சுக்கு. தெய்வ பயம் என்பது இன்னொன்று விஷயம் என்னென்னா, கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். இது ரெண்டுமே தெய்வ பயம். ஹல்லேலூயா. அவர் பெரிய தெய்வம், அவருக்கு முன்பாக பயபக்தியோட வாழ்வர், அவனை பார்க்குறார், என்னை நியாயம் தீர்ப்பாருங்கிற பயம் இருக்கணும். இந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வைக்கிறது இந்த அசுத்தாவின் வேலை. ஹல்லேலூயா. எரேமியா 8:5 சொல்லுது, சில பாவ விஷயத்துக்கு அவங்களை அடிமைப்படுத்தியே வச்சுருக்கோம். என்ன தான் ஜெபம் பண்ணாலும், என்ன தான் சர்ச்சுக்கு வந்தாலும், என்ன தான் வசனம் கேட்டாலும், ஒரு விஷயத்தில் அவங்க ஒரு அடிமைப்பட்டே இருப்பாங்க. அந்த கட்டு அவங்கள விட்டு மாறவே மாறாது. அந்த பகுதியில் அவங்க எப்போவுமே வீக்காக தான் இருப்பாங்க. இது அந்த அசுத்தாவி, அந்த பின்மாற்றத்தின் ஆவியினுடைய வேலை அது. ஹல்லேலூயா. என்ன எழுப்புதல் கூட்டம், 3 நாள் எழுப்புதல் கூட்டம், 3 நாள் அக்கினி அபிஷேகம், எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயம் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஒரு சீரியலோ, அந்த ஒரு ஃபோனோ, அந்த ஒரு விஷயமோ, ஏதோ ஒன்று அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒரு சைடில் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
அந்த அடிமைத்தனம், அந்த யோக், அந்த அந்த நுகம் உடைக்கவே படாது. இவங்க அதுக்கு உப்பு கொடுக்கவும் மாட்டாங்க, அதை வேண்டான்னு நினைக்கவும் மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரிப்பட்ட பின்மாற்றத்திலேருந்து நம்ம எப்படி ஜெயம் எடுக்கலாம்? 3 காரியம் நான் சொல்லி உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். இந்த பின்மாற்றத்தின் அறிகுறியை நான் பேசினேன். பின்மாற்றம் என்பது ஒரு ஆவி என்று நான் சொன்னேன். அது நம்மை அழுகி போக, நம்ம வாழ்க்கையை கெடுக்கிற ஒரு ஆவின்னு சொன்னேன். 3ஆவதாக இந்த பின்மாற்றத்திலிருந்து எப்படி நம்ம ஜெயம் எடுக்கலாம்? அல்லேலூயா. 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தை தவிர வேறு ஒரு இடத்துல, வேறு எந்த ஒரு இடத்துலையும் நம்ம திருப்தியை தேட போனால் அது நம்ம பின்மாற்றத்துக்கு இழுத்துறோம். திரும்ப சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தில் போய் நம்ம இருதயத்துக்கான திருப்தியையோ ஒரு சந்தோஷத்தை நம்ம தேட போனால் அது நம்மை பின்மாற்றத்துக்கு நேராய் இழுக்கும். ஹல்லேலூயா. உபாகமம் 31:20 இந்த டிவியில் போடுவாங்க, நீங்களும் பாருங்கள், மற்றவங்க வாசிங்க. உபாகமம் 31:20. பைபிள் இல்லாதவங்க அந்த ஸ்க்ரீனை பாருங்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் பொழுது அவர்கள் வேறே தேவரிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் மூட்டி, எப்போ கொழுத்து போயிருக்கும் பொழுது, பிரச்சனை இருக்கும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரேன்னு வர்ற இந்த ஜனம் கொழுத்து போயிருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் எடுங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஆ ம் 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 போகும் விடுற பெரிய அக்கிரமங்கள் என்ன செஞ்சாங்க. அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க லிஸ்ட்டு போடலாம், அந்த டிவியில் பாருங்கள். அரணான பட்டணம் 1, 2வது செழுமையான பூமி, 3வது சகல உடைமை. ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் அதில் இருக்குது. நிறைந்த வீடுகள், சகலவித உடைமைகள் நிறைந்த அப்படின்னா என்னது? ஃப்ரிட்ஜ் வேணுமா ஃப்ரிட்ஜு, நம்ம புரிஞ்சல் சொல்கிறேன். வாஷிங் மிஷின் வேணுமா வாஷிங் மிஷின், கிரைண்டர் வேணுமா கிரைண்டர், ஆட்டுக்கல் வேணுமா மாட்டுக்கல் வேணுமா, என்ன கல், எல்லா கல்லும் அங்கே உண்டு. மிக்சிக்கு, அம்மிக்கு, வேறு என்ன, ஃபேனுக்கு, வெண்டிலேட்டருக்கு, ஏசிக்கு, பெட்டுக்கு, டிவிக்கு. அதே அவன் சொல்கிறான், நம்ம கரெக்டாக சொல்ல, டிவிக்கு, வேறு என்ன, சகலவித உடைமைகளையும் தந்து. இது யார் தந்தா? பியாய் கொடுக்கல, தெய்வம் தந்தது. யாருக்கு கொடுத்தது? அடிமைகளாக இருந்து வந்த ஒரு ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுத்த விஷயம். சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு சும்மா கொடுக்கல, உள்ளே போகும்போதே அங்கே எல்லாம் செட்டில்டு. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே கால் வைக்கும் போதே அங்கே எல்லாமே ரெடியாக வச்சுருக்காரு. வெட்டப்பட்ட துறவுகள், நல்ல போரு, ஒளிவ தோப்புகள், கனி கொடுக்கும் விருட்சங்கள், சுதந்தரித்து கொண்டு பொசித்து திருப்தியாகி கொளுத்தார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? உம்முடைய பெரிய தயையினால். ஹல்லேலூயா. உம்முடைய பெரிய தயவு. அப்படியே கை வைத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, உங்கள் தயவு என் மேலே இறங்கட்டும், உங்கள் தயவு என் மேலே குறைவுகள் உங்கள் தயவு இறங்கட்டும், உங்கள் தயவு இறங்கட்டும். ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் அதில் இருக்குங்க. இதுதான் நம்ம தெய்வம். ஒரு மனுஷனுக்கு என்ன திருப்தியாக்குற என்ன விஷயம் உண்டோ சகல திருப்தியும் அவரிடத்தில் இருக்கிறது. இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பின்மாற்ற ஆவியிலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள் இயேசுவின் நாமத்தில்.
என்னை திருப்தியாக்குகிற சகல விஷயமும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற என் இயேசுவிடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பின்மாற்றம் அடைய மாட்டீங்க. ஹல்லேலூயா. எனக்கு என்ன வேணும், என் எமோஷனல் நீட்ஸ், என்னுடைய உணர்வுகள் நீட்ஸ், என்னுடைய சிந்தைக்கு வேண்டிய உணர்வுகளுக்கான தேவைகள், என்னுடைய சரீர தேவைகள், ஆத்மீக தேவைகள், ஆவிக்குரிய தேவைகள் எல்லாம் யார்கிட்ட இருக்கு? எல்லாம் அவர் வச்சிருக்காரு. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறாரா, போகிறாரா? எபேசியர் 2 எடுங்க, எபேசியர் 2 எடுங்க, வாசிங்க அந்த வசனத்தை. எபேசியர் 1, எபேசியர் 1:3. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? சகல பிளஸ்ஸிங்கும் அவர் அங்கே வச்சிருக்கார், ஆசீர்வச்சிருக்கிறார். ஆனால் நம்ம ஏன் அப்படி இருக்கோம்? நம்ம அதை சுதந்திரிக்கலை, நம்ம இன்னும் செய்ய வேண்டியதை செய்யலை, நம்ம செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், செய்ய வேண்டியதை செய்யலை. ஹல்லேலூயா. அதனால் அது அங்கேயே கட்டப்பட்டு இருக்கு, அந்த ஆசீர்வாதம் அங்கேயே இருக்குது, அவருடைய பொக்கிஷ சாலையில் அப்படியே வச்சுருக்கார். நம்ம என்றைக்கு அதுக்கு தகுதியாக உண்மை உள்ளவளாக மாறுமோ அன்னைக்கு வானம் திறந்து ஊற்றுவார். அதை எந்த ஆவியும் தடுக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நமக்கு வேண்டிய எல்லா திருப்தியும் அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் உள்ள கையை பிடிங்க. உங்களுக்கு வேண்டிய என்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் தந்து உங்களை திருப்தியாய் நடத்துகிற ஒரு தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதை நீங்கள் உணருங்க, அதை உணரணும், அது உண்மையாக நீங்கள் உணரணும். நம்ம அதை உணராததுனால தான் நம்ம பண ஆசை, பொருள் ஆசை, அது இது என்னத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், உலக இச்சை அது இதுன்னு. என்னைக்கு எனக்கு வேண்டியது, எனக்கு ஒரு விஷயம் அவர் தரலையா, அப்பா அது எனக்கு வேண்டான்னு அவர் நினைக்கிறாருன்னு நமக்கு புரியணும். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்து வீட்டு மாலதி அக்கா ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க. இப்போ நானும் போய் வாடி போய் எனக்கு இப்போ ஃப்ரிட்ஜு வேண்டான்னு அப்பா நினைக்கிறாரு, அதனால எனக்கு தராமல் இருக்காரு. எனக்கு எப்போ தேவைன்னு அவருக்கு தெரியும், அப்போ தாரோம் அப்பான்னு கையை தூக்கிடுங்க. உங்கள் கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க, நீங்களும் லோனை வாங்காதீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். நமக்கு என்ன தேவையோ, நம்மளை எப்படி திருப்தி ஆக்கணுமோ, நம்மளை எப்படி நடத்தணுமோ, நம்மை சகல விதத்திலும் என்னை திருப்தியாக்கி என்னை கரெக்டாக நடத்த, என் சிந்தைக்கு வேண்டிய திருப்தி, என் ஆத்மாவுக்கு வேண்டிய திருப்தி, ஆவிக்கு வேண்டிய திருப்தி, என் சரீரத்துக்கு வேண்டிய திருப்தி, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய திருப்தி, என்னென்ன விதத்தில் என்னை திருப்தி ஆக்கணுமோ சகலவற்றையும் என்னை தந்து என்னை திருப்தியாக வைக்கிற ஒரு தெய்வத்துக்கிட்ட நான் இருக்கிறேன். இந்த திருப்தி நம்ம தேடாத போல தான் நம்ம அங்கே இங்கேயுமா போய் லோன் வாங்குவோம். கொஞ்சம் பைசா தாங்க, கொஞ்சம் பைசா தாங்க, கொஞ்சம் பைசா தாங்க. எதுக்கு வாங்குறிய? ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவை வருதா, முழங்கால் போட்டு ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கடன் பாரம் மாறட்டும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா நான் இந்த ஆள்கிட்ட போய் நான் லோன் வாங்கட்டா, எடுக்கட்டா, இந்த மனுஷன்ட்ட நான் காசு கேட்கட்டுமா? அவர் கேளுன்னு சொன்னால் கேளுங்க, தைரியமாக கேளுங்க. உங்களை யார் வேண்டான்னு சொல்கிறா? ஹல்லேலூயா. அவர் வேண்டான்னு சொன்னால் கேட்காதீங்க. நான் சாப்பிடாமல் இங்கே கடந்து புழுத்த செத்தாலும் பரவாயில்ல, நான் கேட்க மாட்டேன், அப்படி இருங்க. இந்த வார்த்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வார்த்தை ஒரு வயசான ஒரு பாட்டி, நாங்கள் வளர்ந்த அந்த சபையில் மூத்த பாட்டி, அந்த பாட்டி விசுவாச வீரன், அந்த வீராங்கன். அந்த பாட்டி இயேசுவை ஏற்றுக்கொண்டனால முழு ஊரும் அந்த பாட்டியை ஒதுக்கி வச்சுட்டு, அந்த பாட்டிக்கு பொது கணத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது. அந்த பாட்டின்னு உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாது. அந்த பாட்டி அந்த பொது பேருந்து பயன்படுத்த முடியாது. நல்லா கஷ்டப்பட்டாங்க அந்த பாட்டி. இத்தனைக்கும் பிள்ளைகள் கிடையாது.
இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஊரே முழுசும் அந்த பாட்டியை ஒதுக்கி வச்சு நாங்கள் அந்த ஊருக்கு விபிஎஸ் நடத்த போனோம், இந்த சண்டே கிளாஸ் நடத்த போனோம். அப்போ நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். அந்த பாட்டி வீட்டில் உட்கார வச்சு அந்த பாட்டி சாட்சி சொல்லுது. கேட்க ஆச்சரியமாக இருக்குது. அந்த பாட்டிக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாச வைராக்கியம் இன்றைக்கி நமக்குள்ளே வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த பாட்டி என்ன சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயா, நான் இங்கே புழுத்து செத்து என்ன பிரேதத்தை எடுக்கிறதுக்கு யாரும் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் இயேசுவையும் விசுவாசத்தையும் சபையை நான் விட மாட்டேன். இந்த பாட்டி சொன்ன வார்த்தை எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சிட்டு, புழுத்து செத்து எலி கடிச்சு நான் இங்கே அந்த வார்த்தை சொன்னேன். எலி கடிச்சு நான் இங்கே செத்தாலும் பரவாயில்ல, செத்து என் பிரேதத்தை எலி கடித்தாலும் பரவாயில்ல, நான் என்ன விட மாட்டேன், ஜபத்தையும் சபையையும் விசுவாசத்தையும் விட மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த பாட்டி இன்னும் உயிரோடு இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த பாட்டிக்கு மறிக்கும்போது மகிமையான மரணம் உண்டு. மகிமையான, ஏன்னா போகிற சபை மகிமையான ஒரு சபை. ஹல்லேலூயா. அதனால் எனக்கு எந்த விதத்திலலாம் என்னை திருப்தி ஆக்கணுமோ சகல விதத்திலையும் என்னை திருப்தியாக்கி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆதாம் ஆண்டவர் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வச்சார். அவனுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்தார். அவனுக்கு தேவைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆதாம்கிட்ட பேப்பர் கொடுத்து உனக்கு என்ன தேவை எழுதுன்னா அவன் முழுக்க முழிச்சிருப்பான். இன்றைக்கி நம்மகிட்ட கொடுத்தா நம்ம எழுதுவோம். ஆதாமுக்கு என்ன எழுதுனே தெரியாது. ஏன்னா அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அவர் பார்த்து செஞ்சார். அவன் தனிமையாக இருக்க நல்லதில்லை, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு தண்ணி கொடுக்கணும், அவனுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும், அவனுக்கு சூரிய வெளிச்சம் கொடுக்கணும், எல்லாம் பார்த்து செஞ்சார். அவனுக்கு தேவையே இல்லாத ஒரு பழத்தை போய் சாப்பிடான். இவனை என்ன செய்யலாம்? ஹல்லேலூயா. அது அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அது அவனை திருப்தியாக்க போகிறதே கிடையாது. அது அவனை வாழ்க்கைக்கு அது தேவையே கிடையாது. ஆனால் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கான் 24 மணி நேரமும். இங்கே போகும்போது என்ன அழகாக இருக்குது, இங்கே போகும்போது என்ன அழகாக இருக்குது. எப்பா அது உனக்கு தேவையே கிடையாதப்பா. அது உனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாதப்பா. நீ எதுக்கு அதை பார்த்துட்ருக்க? உன்னை திருப்தியாக்கி எவ்வளோ அழகாக வச்சுருக்கார், அதை பாரு அப்படின்னு அழகாக பிசாசு வந்து அழகாக சொல்லுது. சகலவித விருட்சங்களையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? கேட்கும்போது கேள்வியே வில்லங்கமான கேள்வி பாருங்கள். தப்பாக தான் கேட்குது. ஏதாவது சாப்பிடக்கூடாதா சொன்னாரா? அப்படி தான் அதை கேட்டிருக்கணும். அதான் இப்படி கேட்குது, சகலவித விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? அப்படி சொல்லலையே. ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிடு, ஒன்றை மட்டும்தானே சாப்பிடாதான்னு சொன்னார். அப்போ நம்ம சிந்தையை எங்கே கொண்டு போகுது அப்படின்னா, நமக்கு திருப்தியே ஆகாது அந்த விஷயம், ஆனால் அதுக்கு நேராக நம்மளை கொண்டு போகுது. ஹல்லேலூயா. எந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஆண்டவர்கிட்ட இருந்து கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி தெளிவாகி நீங்கள் செய்யுங்க. ஹல்லேலூயா. நான் தாழ்மையாக சொல்லுவேன், ஒரு குண்டூசிக்கும் அவரை நம்புங்க. நேற்று நான் சொல்கிறது மாதிரி புரியுது? ஒரு குண்டூசிக்கும் அவரை நம்புங்க. டைரியில் வேணால் எழுதி வச்சுருக்கோங்க. ஒரு குண்டூசிக்கும் அவரை நம்புங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த குண்டூசி தருவார், இல்லைன்னா வேண்டாம். ஹல்லேலூயா. நேரம் ஆயிட்டு. 2வது ஸ்தோத்திரம், சங்கீதம் 70:2 வாசிங்க. சங்கீதம் 70:2. சங்கீதம் 70:2. டக்குன்னு வாசிக்கிறீங்களா? சீக்கிரம். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் இது வந்து வெட்கி நான்வார்களாக பெண்ணிட்டு திரும்பி லட்சியடைவார்களாக. இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காட்டும்போது நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொன்னார். என்ன அப்படின்னா, 2வது பின்மாற்றத்தை ஜெயம் எடுக்க நல்ல, இது வந்து தாவீது பேசுகிறார், ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன். நல்ல கவனிங்க, முக்கியமான பாயிண்ட். நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபரோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கணும், அவருக்கு அடங்கி இருக்கணும். அந்த அபிஷேகத்தோடு உங்களை நீங்கள் இணைச்சிக்கிடணும், அந்த தரிசனத்தோடு உங்களை இணைச்சிக்கிடணும். தனியாக இருந்தீங்கன்னா எந்த விஷயத்துலையும் பிசாசு நம்மளை தூக்கிடுவான். இது ப்ராக்டிக்கலான உண்மை. உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு தேவ மனுஷனை இந்த பூமியில் வைக்காமல் உங்களை ரட்சிக்க மாட்டார். உங்களுக்குன்னு ஒரு தெய்வ மனுஷனை ஆண்டவர் வச்சிருப்பார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க போகும் பொழுது
யார்கிட்ட போய் ஞானஸ்நானம் எடுத்தார்? யோவான் ஸ்நானட்ட போய். அவன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கான் ஆள், முடியும் வளத்தை போட்டுக்கிட்டு, ஒட்டக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, ஒட்டக தோல் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, வெட்டுக்கிளி சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மாதிரி சுற்றிட்டு வர்றான் அவன். ஆனால் அவங்கிட்ட போய் ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. பெரிய பெரிய பிரதான ஆசாரிகளை தேடி போகலை. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவனே சொல்கிறான், எப்போ என்ன காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் வரார், அவருக்கு சப்பலை கூட கலத்துறது நான் தகுதியே கிடையாதுன்னு. ஆனால் இயேசு அவங்ககிட்ட போய் நிற்கிறாரு, எனக்கு ஞானஸ்நானம் கொடுன்னு. ஏன்னா இயேசுவுக்கு தெரியும் பாருங்கள், எப்பவுமே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனோடு அவர் இணைஞ்சிருந்தார். அந்த அந்த அவனுக்குள்ளே இருந்த ஃபயரை அடிக்கடி பேசுகிறார். யோவானோ எரிந்து பிரகாசர் விளக்காக இருக்கிறான் அப்படிலாம் பேசுகிறார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானம் மரித்து போனான்னு தெரிஞ்ச உடனே ஒரு வனாந்திரத்தில் போய் தனியாக உட்காந்து போய் அழுகிறார் ஏசப்பா. நல்ல கவனிங்க, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிச்சா அவங்களோட இணைஞ்சிருங்க, அவங்க தரிசனத்தை உள்வாங்குங்க, அவங்களோட நிறைய பேசுங்க, உங்கள் மன காரியங்களை, உங்களுக்கு இருக்கிற பாரங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவங்க தரிசனத்தோடு சேர்ந்து ஓடுங்க. எனக்கு அந்த பாஸ்டர் தெரியும், இந்த பாஸ்டர் தெரியும், ஒரு பிரயோஜனம் கிடையாது. தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. தெரிஞ்சு நம்ம சும்மா தெரிஞ்சோம் அவ்வளோதான், பேசுவோம் அவ்வளோதான். கர்த்தர் உங்களுக்கென்று அபிஷேகம் பண்ணி ஒரு நபரை வச்சிருக்கிறாருன்னா அந்த அபிஷேகத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அதுக்கு கீழே இருங்க, அவங்கள குறை பேசாதீங்க. நான் தாழ்மையாக சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த, நான் எப்படி நீங்கள் இதை பெருமையாக கூட நினச்சிக்கலாம், கொடுத்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபரை நீங்கள் என்றைக்கு குறை சொல்ல உங்கள் வாயை திறக்கிறீங்களோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் குழப்பமும் பிரச்சனையும் குறைவும் வர வந்துடும். சில ஆசீர்வாதங்கள் நீங்கள் இழந்துருவீங்க. இது உண்மை. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கென்று கொடுத்த அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களோட இணைஞ்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம், சில சபைகள்லாம் ஆவியும் இருக்காது, அனலும் இருக்காது. நான் சபையை விட்டு வெளியே வர்றதுக்கு நான் பேசலை, ஆனால் உண்மையாக நான் சொல்கிறேன், அந்த ஆத்துமாக்களை பார்த்தா ஒரு ஆவியும் இருக்க, அனலும் இருக்காது சபையில், செத்த சபையாக இருக்கும். ஆனால் இவங்க அந்த சபையிலே உட்காந்துடுவாங்க. நீங்கள் எங்கே வரணும்னு நான் சொல்லலை, லைவில் பார்க்குறவங்கள அங்கேயே உட்காந்துடும். எனக்கு இது ஆதி சபை, நான் இங்கேயே தான் உட்காருவேன், செத்தால் இங்கே தான் சாவேன். ஒரு ஆத்மாவில் ஒரு வளர்ச்சி இருக்காது, ஒன்றும் இருக்காது. அந்த சபை நடத்துகிறவங்களும் ஒரு அபிஷேகத்தில் ஒரு பொருத்தம், ஒரு பிரதிஷ்டை ஒன்றும் இருக்காது. தப்பாக நினச்சிக்கிட்டு போட்டு யாருனாலும், இது உண்மை. நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறேன் சபைகளை. அந்த சபையை விட்டு வேறு சபைக்கு வா, உனக்கு நல்ல ஆவியில் வளர்கிற சபைக்கு வானா வரமாட்டாங்க. அது வேற வந்துட்டோம், இனி என்ன பண்ண இருப்போம், வேறு என்ன செய்ய. ஒவ்வொரு வாரமும் அவர் ஏசுவார் மேடையில் நின்று, இந்த அம்மாவை இது வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும். சர்ச்சுக்கு போகிறதே நிம்மதிக்கு தான், ஆனாலும் எங்கள் பாஸ்டர் ஏசுறாரு, அடுத்த வாரம் அங்கே தான் போவோம். அப்படி ஒரு சபைக்கு போகணுமா? அப்படி ஒரு ஆவிக்குரிய சபை தேவையா உங்களுக்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற தெய்வ மனுஷன் ஃபயராக இருக்கணும். ஹல்லேலூயா. அவர்கிட்ட நீங்கள் பழக உங்களுக்கு அந்த தீ பிடிக்கணும், உங்களுக்கு தீ பிடிக்கும் கண்டிப்பாக. இதுதான் நிறைய பின்மாற்றத்துக்கு காரணம். அவங்களுக்கு தெரியாது யாருக்கு கீழே நம்ம இருக்கணும், யாருக்குடைய பேச்சை அவங்களுக்கு கீழ்ப்படிங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க, அழுறாங்க, உத்தரவாதம் பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறத கேளுங்க, கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. அது கேட்க மாட்டாங்க. இவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, பிளான் வச்சுட்டு வந்துட்டா நம்மகிட்டே பேசுகிறது, நாங்கள் அப்படி இப்படி சரிம்மா போங்க, கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். இவன் சூர்யா ஒரு இடத்துல காசை கொடுத்துட்டு வேலைக்காக ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தான். ஒரு வாரம் நான் சொன்னேன், அவன்கிட்ட அங்கே தான் இருக்கான். ஒரு வாரம் நான் சொன்னேன், நீ சாட்டர்டே மட்டும் நீ லீவ் போடு, சண்டே ஆராதனைக்கு வா. சொன்னா இல்லையான்னு கேளுங்க. அவன் அதை கீழ்ப்படிஞ்சான். அடுத்த வாரம் ஓப்பன் ஆகிட்டு வழி.
அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணான், பார்க்காத ஆளே கிடையாது. அவன்கிட்ட கேளுங்க, அவன் பார்க்காத ஆளே கிடையாது, போய் நிற்காத ஆஃபீஸே கிடையாது. பெரிய பெரிய ஆட்கள்கிட்டலாம் போய் நின்று பார்த்தான், ஒன்றும் நடக்கலை. ஒரு வார்த்தை நான் ஆவியில் உணர்த்தப்பட்டு நான் சொன்னேன், நீ சாட்டர்டே மட்டும் லீவ் போடுமா, நீ சண்டே ஆராதனைக்கு வந்துடு தயவு செஞ்சு. அவன் லீவ் போட்டான். ஏன்னா சண்டே அவனுக்கு சாட்டர்டே நைட்டு போனால் சண்டே வர முடியாது, அவனுக்கு டயர்டாக இருக்கும். சாட்டர்டே மட்டும் நீ லீவ் போடு, சண்டே நீ வா. நீ சண்டே நைட்டு கூட வேலைக்கு போ, ஒரு நாள் நீ லீவ் போடு. அடுத்த வாரம் ஆண்டவர் அவனுக்கு வழி ஓப்பன் பண்ணார். ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அதை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. இப்போ நானும் அப்படி தான் இருக்கிறேன். அவங்க செய்தியை கேளுங்க, அவங்கள உற்று நோக்குங்க. பேதுரு சொன்னார், என்னை உற்று நோக்கு, என்ன பாரு. அந்த முடவனை பார்த்து சொன்னார், என்ன பாரு, என்ன பாரு நீ. அவன் பார்த்தான், எழும்புனான். ஹல்லேலூயா. பாருங்க அவங்கள என்ன செய்கிறாங்க, எப்படி ஜெபம் பண்ணுறாங்க, எப்படி நடக்கிறாங்க பாருங்க. அவங்கள ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் போகிற சபை சரிதானா, நான் இருக்கிற இந்த ஊழியர் சரிதானா, ஜெபம் பண்ணுங்க. ஐயா ஜெபம் பண்ணார், அப்படி தானே? ஐயா காண்ற ஒரு நாள் வெளிப்படுத்தினார், என்னை குறித்து ஒரு நாள் வெளிப்படுத்தினார். நான் பெருமை அடிக்கலை, நான் தாழ்மையாக சொல்கிறேன். என்ன சொன்னார்? ஏதோ சொன்னார், ரகசியமாக விட்டுருக்கல. இவர் கீழே தான் நான் இருக்கணும், இவரை கொண்டு நான் இந்த உடலில் என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு அவர்கிட்ட பேசினார். ஜோம் கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. இருந்தால் அக்னியோடு சேர்ந்து இருங்க, நீங்களும் அக்னியாக மாறுவீங்க. ஆமென். இதோட நான் அடுத்த பாயிண்ட் முடிக்கிறேன். மூணாவது உபாகமம் 17:15. உபாகமம் 17:15. மூன்றாவது உபாகமம் 17:15. கொஞ்சம் நேரம் ஆகிட்டு, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க என்னைய. ம் 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 ஏற்படுத்த கடவை அப்படின்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் அந்த ராஜா எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறார். 17ஆம் வசனம் வாசிங்க. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம், வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். அவன் தன் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனை விட்டு வலது இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் அவன் கீழ்ப்படியணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் என்ன செய்யணுமா, அவன் லேவியராகிய ஆசார் இடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு காப்பி, ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதையே வாசிக்க கடவன். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, ஒரு காப்பியை அவன் வச்சுக்க சொல்லு. ஹல்லேலூயா. அப்படி செஞ்சால் அவன் பின்வாங்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க. இதுதான் காப்பி. அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லார் கையிலும் ஒவ்வொன்று கொடுத்துருக்கார் ஆண்டவர் எழுதி. இதை ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்யணும், வாசி. மூணாவது அதுதான். முதல்ல நான் சொன்ன ஸ்தோத்திரம், தேவன் நம்மை திருப்தியாக்குகிறார் என்கிற அந்த வெளிச்சம். ரெண்டாவது, நல்ல தேவ மனிதர்களோடு இணைந்திருப்பது, அவருடைய செய்தியை கேட்பது, அவர்களோடு நம்முடைய ஆவிக்குரிய அந்த வளர்ச்சி நம்ம அவங்களோடு இருந்து பெறுவது. மூன்றாவது, வேத வசனத்தால் நீங்கள் நிரப்பப்படணும். எப்படின்னா, ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது உபவாசி ஜெபிச்சு அந்த ஒருவேளை உணவு உங்களுக்கு பைபிள் வசனமாக மாறணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னொரு 3 நிமிஷத்தில் முடிச்சிருட்டா? 3 நிமிஷத்தில் 5 நிமிஷம் முடிச்சிருட்டா? சரி, ஓகே. ஒவ்வொரு வாரம் டெய்லியும் வசனம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அது ஒரு பக்கம். ஆனால் வாரத்தில் ஒரு வாட்டி உபவாசம் பண்ணுங்கள், ஃபாஸ்ட் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் காலையில் என்ன சாப்பிடுவீங்க? இட்லி. மதியம் என்ன சாப்பிடுவீங்க? சோறு நல்லா போட்டு அப்படியே மழை மாதிரி குமிச்சு. நைட்டு என்ன? பூரி. நைட்டும் சோறா? ரைட்டு, சோறு. இப்போ என்ன செய்யணும், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இதை கட் பண்ணணும். ஒரு வேலையாவது என்ன செய்யணும், நீங்கள் வேலைக்கு போகிறதுனால கட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அதுக்கு பதிலாக இந்த பைபிளை சாப்பிடணும். ஐயா ஒரு பைபிள் தானே இருக்குது, இதை அரைச்சி குடிக்கவா?
நாளைக்கு வேறு பைபிள் இல்லை. இதுதான் அன்னைக்கு உள்ள உணவு. ஹல்லேலூயா. உபவாசித்து மதியம் ஒருவேளை உங்களை உபவாசிக்கிறீங்கன்னா உங்கள் கம்பெனியில் இருக்க எல்லாரும் சாப்பிட போகும்போது நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு ஒரு மரத்துக்கடியில் போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி இந்த பைபிளை வாசித்து உங்கள் ஆத்துமாவை இந்த வசனத்தால் நிரப்பிக்கிட்டே இருக்கணும். இதுதான் பின்மாற்றத்தை ஜெயம் எடுக்க 3வது ரகசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பைபிள் நமக்கு ஒருவேளை லிட்ரல் உணவாக மாறணும்னு சொல்கிறேன். மற்றபடி நான் வாசிக்கிறது வேறு. ஒருவேளை ஒரு வேளைக்கு இந்த பைபிள் நமக்கு லிட்ரல் உணவாக மாறணும். இதுதான் நம்ம இன்றைக்கி மதியம் சாப்பிட்டேன், நான் வசனம் சாப்பிட்டேன், அதான் நம்ம சாப்பாடாக மாறணும். அன்றைக்கி அதான் நமக்கு சாப்பாடு. பொதுவாக ஃபாஸ்டிங் இருந்தால், பொதுவாக மற்ற நம்பிக்கைகளில் ஃபாஸ்டிங் இருந்தால் நல்லா கோவம் வரும். பார்த்துருக்கீங்களா? ஏன் கோவம் வரும்? பசி பக்கத்தில் வர, அதை சாப்பிடாமல் இருக்கேன், தயவு செஞ்சு தள்ளி போயிரு, இந்த டென்ஷனாக ஏற்றாத அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு பிரதர் சொன்னார், ஃபாஸ்டிங் இருந்தாலே டென்ஷனாக வருதுடா, நீ எப்படா எல்லா வாரமும் இருக்க. அது ரிலீஜியஸாக மத ரீதியாக எடுக்கும் பொழுது. ஆனால் ஆவியில் நம்ம உபவாசிக்கும் பொழுது என்றைக்கும் இல்லாத ஒரு அமைதி நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. மற்ற நாள் டென்ஷன் ஆனாலும் அன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருப்போம். ஆமென் சொல்லுங்கள். ஆமாம், என்ன நடந்தாலும் அவன் அமைதியாக. அது ஏன்னா அது ஆவியானவர் தருகிற ஒரு அமைதி, வசனம் தருகிற ஒரு அமைதி. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ 3வது உங்களுடைய பின்மாற்றத்தை நீங்கள் மேற்கொள்ளணும். தயவு செஞ்சு விசுவாச பிள்ளைகள் வாரத்துக்கு ஒரு வேளையாவது உபவாசம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் வாரத்துக்கு 2 வேளை உபவாசம் பண்ணுங்கள். 2 வேளை 2 டைம்ஸ் உணவை நீங்கள் குறைக்கணும். சாப்பிடாமல் இருந்துட்டு அந்த அன்னைக்கு சாப்பாடு உங்களுக்கு என்னவா மாறணும்? நல்ல ஜெபம் பண்ணி நல்ல ஆவியில் நம்பி வசனம் வாசித்து அந்த வசனம் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறத வச்சு நீங்கள் பலன் அடையணும். ஹல்லேலூயா. இப்படி பலன் அடைஞ்சிங்கன்னா உங்கள் பின்மாற்ற ஆவிகள் உங்களை விட்டு மாறும். கர்த்தர் உங்களை பலப்படுத்திக்கும். ஒவ்வொரு வாரமும் அந்த மாற்றங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீங்க. எல்லோரும் முழங்கால் பண்ணிடலாமா? கஷ்டமாக இருந்தால் எல்லாம் எழும்பி நின்றுலாமா? எல்லாம் எழும்பி நின்று நம்ம ஜெபம் பண்ணிடலாமா? ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்க, எல்லாரும் எழும்பி நின்றுலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தீ போல இறங்கணுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் இறங்கிடுதே, ஆவியில் நிரத்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடும். எல்லாரும் கை தட்டி பாடலாமா? அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எல்லாம் கரம் தட்டி ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களோடு இடைப்பட்ட அந்த வார்த்தைகளை வச்சு எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பின்மாற்றத்தின் ஆவிகளிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை, முழுமையான ஒரு விடுதலை, ஒரு முழுமையான விடுதலை. எந்த விஷயத்திலேயும் ஆண்டவரை பிசாசு என்னை கட்டி வைக்கக்கூடாதப்பா, எந்த விஷயத்தில் நான் கட்டப்பட்ட நிலையில் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அப்படி நான் இருந்தால் இப்பொழுது அந்த நுகங்கள் உடைக்கப்படட்டும், நுகங்கள் உடைக்கப்படட்டும், நுகங்கள் உடைக்கப்படட்டும்.
தேவ சமூகத்தை அதிகமாய் வாஞ்சிக்கிற, அதிகமாய் தேடுகிற ஒரு மனுஷனாய், அதிகமாய் தேடுகிற ஒரு பிள்ளையாய் என்னை மாற்றோன்னு கேளுங்க. என்னை மாற்றோன்னு கேளுங்க. என்னை மாற்றோன்னு கேளுங்க. என்னுடைய வாழ்க்கையின் திருப்தியே உடைய சமூகமாய் மாறட்டும், உடைய பிரசன்னமாய் மாறட்டும், உடைய வார்த்தையாய் மாறட்டும். அதற்கான அபிஷேகம் இந்த காலை வேளை என்மேல் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம்